நமக்கு செய்முறைகள் முறையாக சொல்லிக் கொடுக்கப்பட்டு அதை நாம் முறையாக செய்து ஆய்ந்து ஆய்ந்து கற்று அதை நாம் செய்து பார்த்து அதை உண்மையாகவே நல்ல மதிப்பெண்கள் பெற்று விடுகிறோமா என்பதெல்லாம் கேள்விக்குறி. ஏனென்றால் சில வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் நமக்கு தகுதியை எதிர்பார்க்கிற பொழுது அந்த தகுதிக்கு நம்மை தயார்படுத்தி இருக்க வேண்டியது நம்முடைய பள்ளியும் கல்லூரியும் தான். பள்ளியில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு செய்முறை தேர்வில் இப்படியான பிரச்சனை என்றால் ஒரு கலைக்கல்லூரியாக இருக்கட்டும், மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும், பொறியியல் கல்லூரியாக இருக்கட்டும், ஐடிஐயாக இருக்கட்டும், பாலிடெக்னிக்காக இருக்கட்டும், இப்படி எல்லா விதமான கல்லூரிகள்லையும் மேல் படிப்புகள்லையும் அந்த ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. இன்னொன்று, இந்த எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களுக்கு அந்த ஃபைனல் இயரில் இன்டர்ன்ஷிப் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஜீரோ தான். அது தனியார் கல்லூரியில் இருக்கட்டும், அரசு கல்லூரிகளாக இருக்கட்டும், எந்த கல்லூரிகளாக இருக்கட்டும், 4.5 வருஷம் அவங்க படித்து முடிச்சுட்டு